eyes open, trying to go. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமைக்க போகிறோம். வீட்டில் சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோங்கிறத பொறுமையாக நீங்களே கொஞ்ச நேரத்தில் சமையலா இல்லை வேற ஏதாவது கொஞ்சம் நீங்களே பார்ப்பீங்க. நான் நல்லா சமைப்பேன். ஆமாம் ஆமாம், இருங்க, இன்னும் நம்ம பசங்களாம் வர வெயிட் பண்ணுறோம். சம்பவ் தினேஷ்லாம் வருவானுங்க. சாப்பிட்டு பாரு, சும்மா தாறு இப்போ நம்ம வந்து பொருள் வாங்க போகிறோம். ஆகாஷ் பின்னாடி கேமரா பின்னாடி நிற்கிறான். ஆகாஷ் இதான் உங்க அம்மா அப்பா அனுப்புறேன் வீடியோவை. கொஞ்சம் அக்கா பார்ப்பாங்க வீடியோமே. ஆமாடா அக்கா ஆகாஷ் அக்கா காலேஜ் கட் அடிச்சு சுத்தின்னு இருக்கான். இவன் ஸ்கூல்லே கட் அடிச்சு சுத்தின்னு இருக்கானுங்க. நீ கிராஷ் கோர்ஸ் கட் அடிச்சு சுத்தின்னு இருக்க. டேய் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சுடா, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. ஒன் எக்ஸாம் ப்ரோ. சிஎஸ் ஃபர்ஸ்ட்யா? வாட்ஸ் மீன் பை பைத்ரா? ஓகே गाइस, இவங்க இப்படி சண்டை போட்டு இருப்பானுங்க. இது சோ நம்ம சகஜமா. இப்போ வந்து பொருள் வாங்க போறோம். என்னென்ன பொருள்ன்றது சொல்லுவான், போய் வாங்கலாம். எஸ் ஓகே பை. பாருங்க, இதான் பேசுறேன். இதே மாதிரி தான் ஊருக்கு விளாக்ல இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், அவ்வளோதான் விளாகு. டேய் வச்சுரு எவ்ரி 5 மினிட்ஸ் எடுத்துட்டு நான் என்னண்ணா யார் எதாவது எல்லாம் கீழே கூர் விளாக்ல எல்லாம் இதுக்கு தரானுங்க. டேய் தயவு செஞ்சு ஏதாவது கண்டென்ட் கொடுங்கடா அப்படின்னு வெறுப்பாகுது. அந்த கூர் விளாக் நல்லா இல்லை, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் இனிமேல் போடுற விளாக் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு நாங்கள் கேரண்டி தரோம். சம்பவம் சொல்லு. இதே மாதிரி தான் எல்லா விளாக்லையும் நிற்கிறோம். கேரண்டி தரோம். ஆமாம் கேஷ், இன்னி வீடியோலேயே ரோனித் வர மாட்டான். தினேஷ் வரான். ஆ ½ வரான். இவன் எல்லாம் படிக்கிறானுங்க கைஸ். 14 hours படிக்கிறேன். அது இன்னும் கம்மியாக இருக்குது. நான் இப்படியே கண்டினியூ பண்ணாதான் எனக்கு NIT தான் கிடைக்கும். அப்படி ஆமாம் கைஸ், ஜெய் ஆஸ்பிரண்ட் தினேஷ் 1 மணி நேரம் படிக்க முடியல. அவனுக்கு எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அவன் NIT போகிறானா பையன், வெறித்தனமாக படிக்கிறான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எவ்வளோ மார்க் எடுத்தான்? 94 ஆல்மோஸ்ட் 94% எடுத்துருக்கான். ஃபிசிக்ஸில் 99%. வேறு லெவல் கைஸ். நம்ம பையன் ஒருத்தன் படிக்கிறான். சத்தியமா சொல்றியா? ரொம்ப பெருமையா இருக்கு. என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. எஸ் गाइस, இது வந்து புதினா கட்டு, இது வெங்காயம், சிக்கன். இதெல்லாம் பிச் பண்ண முடியாதுடா. இதெல்லாம் வேற எடுத்து நீங்க வச்சிருக்காங்க. ஏதோ ஒன்று பாஸ்மதி அரிசி எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நீ வெங்காயம் கட் பண்ண, சிக்கன். இவன் வெங்காயம் கட் பண்ணுவான். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான். இது சிக்கனு. இப்போ வந்து நம்ம மாஸ்டர் தர்ஷன் செய்ய போறாரு. எப்படி கேவலமாக தான் இருக்கும். நீ எதுக்கு இவ்வளோ சீன் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது தக்காளி சாதம் गाइस. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன்னு தான் தெரியும். நீ அப்படியே ஒரு வாட்டி சாப்பிட்டா ரெண்டாவது வாட்டி போட்டு சாப்பிட்டேன். நீ நான் சாப்பிட்டு தான் நான் ஒரு வாட்டி தான் சாப்பிட்டேன். சிக்கன் பீஸ் தான் சாப்பிட்டேன். நான் ரெண்டாவது வாட்டி நீ தான் சாப்பிட்டேன். சரி தக்காளி சாதம். ஏதோ ஒன்று சிக்கன் ஒன்றும் இல்லை, சிக்கன் போட்டு தக்காளி சாதம். அதை தான் இன்றைக்கும் சாப்பிட போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். ரெசிபி வந்து கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவோம். இப்போ எப்படி சரி நல்லா வந்துச்சுன்னா தருண் அவன் தாடியை டேய் என்கிட்ட எங்கடா இருக்கு பாருடா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இப்போ என்ன பண்ண போறீங்க? ஃபுல்லா போட்டுருவா? ஃபுல்லாலாம் போடாதடா. எவ்வளோ சிக்கன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. கைஸ் இது கூட தெரியல இவனுக்கு. எவ்வளோ சிக்கன் வாங்கியிருக்கேன் தெரியல. 100 ரூபாய்க்கு வாங்கணும். 100 டே எவ்வளோ வாங்க? 1/2 கிலோ வாடா. 45 அரைக்கு மேலே 1/2 கிலோ. டேய் 1/2 கிலோனா 500 கிராம்ஸ்டா. ஐயோ गाइस, டேய் என்னது 10 12 முடிச்சதான் தெரியல. சிவில் இன்ஜினியர் வேற இவரு. மேக்ஸ் ஆரம்பியா? மேக்ஸே எனக்கு வரல ப்ரோ. நீ எடுக்கலடா. டேய் அவன் எப்படி செங்கல் தூக்க போறான்? அதுக்கு எதுக்கு கேஜி? ஏங்க வேலை மட்டும் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது நான் பொழைச்சி கொஞ்சம் பசிக்குது. என்ன வேலை தெரியும் உனக்கு? எல்லா வேலையும் செய்வேங்க. சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என்ன வேலை? சிவில் இன்ஜினியரிங். ஆமாங்க. நம்ம அதனால இங்க வந்து கேட்டேன். சுமாரா எத்தனை மூட்டை தூக்குவ? மூட்டை தூக்க சொல்றீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்க. இன்ஜினியரிங்னால தான் மூட்டை தூக்க சொன்னேன்.
திண்டுக்கல் தலப்பா கட்டி. ஏய் அவன் தலப்பா கட்டி போடுவானா? நீ என்னடா துண்டு போட்டுக்கிட்டு இருக்க? டேய் தலப்பா கட்டியில பாஸ்மதியில பிரியாணி செய்ய மாட்டானுங்க. அப்படியா? ஆமா. அது வந்துட்டு இது ஜீரக சம்பா ரைஸ். ஆமா, ஜீரக சம்பா ரைஸ் நம்ம பாய்க்கால ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத்லேருந்து வந்து தலப்பா கட்டி சேர்றாடி போடாடி. அந்த வார்த்தை என்ன போட்டோம். இன்னொரு கத்தி இருக்கு ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ. இது கற்றுட்டான் கைஸ். வெங்காயம் வரைக்கும் சொன்னேன், கடைசியில் என்ன தான் வெங்காயத்தை சைஸ் பண்ண வச்சாங்க. அவன் மெடிடேஷன் பண்ணிருக்கான், டிப்ரெஷனில் உட்காந்துக்கிறான். ஆனால் நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு போனா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்பு. ஒன்று சொல்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரியாணி செய்வாங்க எல்லாம். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும் பிரியாணி செய்யலாம்னு சொன்னோம், நம்பாதீங்க. ஒருத்தர் அங்கே உட்காந்து இருப்பான், இங்கே உட்காந்து இருப்பான், அங்கே உட்காந்து இருப்பாங்க, எல்லாம் ஒரு ரூமில் இருப்பாங்க. கடைசியில் நம்ம மட்டும் தான் எல்லாமே தெரிஞ்சிருப்போம். அப்படி டாட்டா பை பை காசு எல்லாத்தையும் எஸ்எஸ்ல போட்டு பிரியாணி வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கான் அப்படியே. எப்போ பார்த்தாலும் அங்கே தான்டா வாங்குறோம், நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தான். தக்காளி சாதம் சாப்பிட்றியா? சரி விடு, தக்காளியில் சிக்கன் போட்டு சாப்பிட்றோம். தக்காளி சாதத்தில் சரி ஓகே. அது என்னடா பேண்ட்டு? எந்த ஊரோட பாய் பேண்ட்டு போட்டு பண்ணியிருக்காங்க? நம்ம வந்து பாதி 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 பாதி. டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பாதி பாய் பாய் இல்லடா, நான் ஆம்பளை தான். பாய், அந்த பாய். நீங்க பிரியாணி செய்ய வந்தா நாங்க வந்து பாயா மாறிடுவோம். நோ ஆஃபென்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடி பாய் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஆன் ஆன் தப்புஸ்தான். எஸ். என்கிட்ட ஒன்று பேச முடியாது, பேசி ஜெயிக்க முடியாது. சரிடா சரிடா. அடுத்து உங்களுக்காக ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா ஆர்சிபி சார் சிஎஸ்கே வந்து நாங்கள் ஒரு கண்டென்ட் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். வாட் டு யூ திங்க்? எடுக்கலாமா வேண்டாமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி நாங்கள் போல் போட்டோம், அதில் நிறைய பேர் யார் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே கண்டிஸ் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாம் சொல்ல முடியாது ஆக்சுவலி. ஏன்னா மீதிலாம் வந்துட்டு பெங்களூர்ல அப்படி அப்படியே பெங்களூர்ல நீங்க சென்னையில மட்டும் தானே இருக்கீங்க. அப்படியே இந்தியா ஃபுல்லா இருக்கும். நீங்க சென்னை. இவன் வந்து சிஎஸ்கே மேட்ச்லாம் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் ரிட்டையர் ஆறு 5 வருஷமா சொல்ல இருப்பாரு. அப்படி சொல்லி அவங்க வந்து பிசினஸ் ஆக்கி அதை வந்து ஹைப் ஏத்தின்னு இருக்காங்க. சரிடா, நான் கிரிக்கெட் பேசுறேன், நான் பிரியாணி சேர்ந்துருக்கேன். சரி ஓகே விடுங்க, அது தனி வீடியோ. அது சிறப்பா இருக்கும். நம்ம ஃபயரா இருக்க போகுது. எவனும் அன்பாக்சிங் வந்துட்டு எவனும் வைக்கல, காசுக்காண்டி வைக்கிறானுங்க. சரி விடு வீடியோ. நாங்க மரியாதை கொடுத்தோம்டா. நாங்க வந்து எம்ஐ மாதிரி கிடையாது, சிஎஸ்கே மாதிரி கிடையாது. நாங்க வந்து எங்க கேப்டன் நாங்க வர வைக்கிறது வந்துட்டு ஒரு. ஆனா நீ ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, ஒரு கப்பு கூட ஜெயிக்க மாட்டீங்க. ஃபேன்ஸ்க்கு வந்து ஃபேன்ஸ்க்கு எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்லுங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் யாராவது உங்களுக்கு கப் அடிக்காது ஏதாவது பிரச்சனையா இருக்கா சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுதான்டா, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, அது ஒரு வீடியோ பாத்துக்கலாம். ஓகே ஓகே, நம்ம வீடியோ பிரியாணி செய்யறதை பார்க்கலாம். இவனுங்க அப்படிதான் கைஸ், கொஞ்சம் அப்படிதான். நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதான் இல்லைடா, சும்மா. ஃபைனல் ஸ்டெப் பண்ணிட்டோம். தம்மு போட போகிறோம். தம் போடல, இன்னும் வந்து பிரியாணி இதுவும் ஆகலை ஆக்சுவலி. ஸோ அதனால் பிரியாணி வந்து வேகணும். குக்கரில் வந்துட்டு பிரியாணி ரைஸ் போட்டாச்சு. இப்போ வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு ஒரு 10 to 20 நிமிஷத்துக்கு தம் கட்ட வைக்கப்போம். ஓகே கைஸ், அவ்வளோதான். பிரியாணி முடிய போகுது. டேஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. பிரியாணி ரெடி. தக்காளி சாதம் கலாச்சிருந்தானுங்க. ஓகே கைஸ், கொஞ்சம் கலர் ஓகே, பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட்டு நீங்கள் தானே ரிவ்யூ சொல்லணும், நானே சொல்ல முடியாது. பட் நல்லா தான் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக. ஒரு பிரியாணி கலர் எப்படியோ மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் அது எப்படி டேஸ்ட் மட்டும் பிரியாணி மாதிரி இல்லைன்னா பார்க்கலாம். கைஸ், நான் யாரு? எங்கடா துண்டை காணோம்? எங்கடா? நான் சம்பட்டி சமைச்சது திண்டுக்கல் தல்லப்பக்கத்தி. டேய், அது கச்சிப்புடா, அவசரத்துக்கு ஏதோ கிடைக்கலடா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து தம் கட்ட போகிறோம் கொஞ்ச நேரம். யா பட் இரு, கையில் கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கா. டேய் சுற்றுற போதுடா, இருடா டேய். அடா பாவி, இரு கொஞ்சோண்டு இரு.
கொஞ்சோண்டு. டேய் கொட்டுறாதடா. கைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு கம்மியாக இருக்கு. கம்மியாக இருக்கா? உங்களுக்கு ரைட் எடுத்து சாப்பிட்டு மேட்ச் ஆயிரும். ஓகே, பையன் செஞ்சுட்டான். செஞ்சுட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரு, நம்ம ஜெயிச்சிட்டோம். எஸ். ஓகே, இவர் செஃப்னு நிரூபிச்சிட்டார். நான் ப்ரூவ் பண்ணிட்டீங்க நான் யார் ப்ரூவ். பட் ஃபுல்லாக இப்போ தினேஷ் வரானா வந்துட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். ஏய் ஜெய் ஆஸ்பிரண்ட், வெல்கம் டு 90 ml vlogs. விஜய் சித்து விலாக்ஸ் விடுங்க. நான் விஜய் சித்து விலாக்ஸ் நான் வந்து vlogs-ஏ முடிக்க போறேன். இப்பதான் இவர் வந்துட்டு வெல்கம் டு 90 ml vlogs. நம்ம வந்து குட்டி டிடிஎஃப் டிடிஎஃப் மாதிரி எப்படி குட்டி டிடிஎஃப் இருக்கு, அந்த மாதிரி நம்ம விஜய் சித்து விலாக்ஸ் மாதிரி குட்டி விஜய் சித்து விலாக்ஸ்ண்ணே. ஆனால் இது யார் கைஸ்? ஆமாம் கைஸ், 50% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுக்கு ஏரியா டெய்லி அப்படிலாம் இல்லை கைஸ், நானும் அப்படிலாம் சொல்ல. நீ மிரட்டு, நீங்கள் யாருப்பா? சரிவா, பிரியாணி பாரு, வந்து கலர் பாரு. தர எத்தா இருக்கும். மச்சான் எஸ் ஹைதராபாத் டேஸ்ட் அப்படி இருக்குமான்னு தெரில. ஓ ஃபர்ஸ்ட் டைம் வாய் கெத்தா பண்ணிட்டாயிரணும். ஆனா சம்பவம் வருவானே, சம்பவம் வரும். அவன் என்ன சாப்பிட போறான்? சிக்கன் பிரியாணி இது. ஆமால, நூடுல்ஸ் இருக்கு, செய்ய சொல்ல அவனே செய்ய சொல்லிடலாம். நம்ம எதுக்கு செய்யணும்? சமைக்கதான் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. இப்படின்றத சமைச்சு முடிச்சிடலாம். ஆனால் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த க்ளீன் பண்ணுறது, அந்த சமைச்ச சாமான் அந்த கழுவுறதுலாம் வந்து தனியாக பண்ண விட்டுருவாங்க. இப்போ இதான் தனியாக தான் பண்ணோம். இந்த மாதிரி கழுவுறதும் தனியாக பண்ண விட்டு நம்ம நல்லா வேடிக்கை பார்த்து பண்ணி பாருங்க. சேஞ்ச் திங்ஸ் பார்த்து உட்காந்து போட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் சில்லு. ஆனால் என்னைங்களா சில் பண்ண மாட்டீங்க? இருங்க, தக்காளி சோறு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஆமாம், தக்காளி சோறு கொஞ்சம் என்னன்னு சொல்லி ஹெல்த்தாக தக்காளி சோறு மாதிரி இருக்கு. பட் டேஸ்ட் இஸ் பெட்டர். அன்னைக்கு செஞ்சதோட வே பெட்டர். நிறைய தக்காளி ஆயிடுச்சுடா, போதும் நிறுத்துங்களா? இதை போய் தக்காளி நீ சொல்லி இப்போ சொல்றா. எல்லாரும் நல்லா இருக்குன்ட்டானுங்க, நீயும் நல்லா இருக்குன்னு சொன்னா நான் வாங்கி தருவான். சொல்லிடு. ஆமா சூப்பரா இருக்கு. ஆமா, அண்ணா ஒரு ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. தக்காளி சோறுல சிக்கன் போட்டு சாப்பிடாதீங்க. I'm